வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலி பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். உங்களுடைய காணொலியாக நினையுங்கள். இது உங்களுக்கான ஊடகமாக நினையுங்கள். நிறைய பேத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கரூரில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. தவேகோட பிரச்சாரம், அது வந்து பொதுக்கூட்டம் கூட சொல்லலாமா? சரி, ஏதோ ஒன்று சொல்லலாம். பிரச்சாரம் இல்லை, தேர்தல் பிரச்சாரம் அல்லாது பொதுக்கூட்டம் தான். 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஒரு ரிமைண்ட் பண்ணலாம். நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதலமைச்சர் என்ன சொன்னார், பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இல்லைங்க, நாங்கள் எந்த விதமான உள்நோக்கமும் கற்பிக்கக்கூடாது. எந்த அரசியல் தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்க. எந்த அரசியல் தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் அந்த மாதிரி விரும்பியிருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைக்கப்படும். அந்த ஆணையம் விசாரித்து சொன்னதுக்கப்புறம் அதுக்கான முடிவுகளை நம்ம எடுக்க போகிறோம். ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சா? இது வந்து பிளான் பண்ணி சொன்னதா? அங்கே நடக்க போது ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. பிளான் பண்ணி சொன்னதா? இல்லை. அது யதார்த்தத்தை சொன்னாருங்களா? அதோட முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சா அப்புறம் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் வெளியில் இருந்தார். அப்புறம் நிறைய நாடகங்கள் ஆடப்பட்டன, போகப்பட்டன, வரப்பட்டன. இங்கேருந்து எல்லாம் சென்னைக்கு போனாங்க. அப்புறம் எல்லாம் இது பண்ணாங்க. அதில் திருப்பி பணத்தை கொடுத்தவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். விஜய் பேசினது, அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களில் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை உண்டு பண்ணும். அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களில் பேசியது என்பது பொதுமக்களிடையே என்ன மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குதான்? நியாயமான விசாரணை நடக்குமா அப்படின்னு பொதுமக்களுக்கு சந்தேகம் வருதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அப்போ பொதுமக்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அவங்களுக்கு? அப்படின்னா உயரதிகாரிகள், காவல் உயரதிகாரிகள் பேசும்போது நாங்கள் வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் விசாரிப்போம், நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் விசாரிப்போம் அப்படி காவல் உயரதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்களா? எப்படி நீதிமன்றம் அதை சொல்லலாம்? மாண்புமை பொருந்திய நீதிபதிகள் எப்படி இதை சொல்லலாம்? இரண்டு நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ரைட்டு. சந்தேகம், பொதுமக்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? நீதிபதிகளுக்கு விசாரித்து சொல்லியிருக்காங்களா? விசாரணை ஏதாவது இருக்குதா? அதுக்கு டாக்குமெண்டேஷன் ஏதாவது இருக்குதா? இல்லை. ஆனால் சந்தேகத்தை உண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சந்தேகத்தை விசாரணை மூலமாக, நியாயமான விசாரணை மூலம் தான் சந்தேகத்தை மீட்டெடுக்க முடியும். ஆமாம், சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நியாயமான விசாரணை மூலம் தான் மீட்டெடுக்க முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது வந்து எல்லாம் எங்கேயுமே இவங்க சொல்லி தான் தெரியணுங்கிறதெல்லாம் இல்லை. அது வந்து ஜென்ரலாக ஒரு சந்தேகம்னு வந்துருச்சு அப்படின்னா தீர விசாரித்து அது நியாயமான எது வந்து அந்த சந்தேகத்தை நம்ம உடைக்க முடியும். ரைட்டு. இது தமிழக அரசு வந்து தமிழக அரசுக்கு வந்து தமிழக அரசினுடைய அந்த இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து தமிழக முதல்வருடைய தலைமையில் நறுக்குன்னு கொட்டினது அப்படிங்கிறது, இந்த வார்த்தையெல்லாம் வந்து எப்படி ஒரு முதல்வரை, முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காரு, ஒரு சீனியரு, அவர் மிகப்பெரிய சீனியரு, 70 வயசு 72 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவரை போய் நறுக்குங்கிற வார்த்தையெல்லாம் நக்கல், எகத்தாளம், பிரம்ம, இதெல்லாம் எப்படி சொல்லலாமா? ஆக இந்த 41 பேர் செத்தும் திருந்தலைங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் பார்க்குறவங்க எப்படி வேணால் நினச்சிக்கங்க. நறுக்குன்னு கொட்டி இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுகிறாரோ முதல்வர் அப்படின்னு. முதல்ல வந்து இப்போ டோனு கொஞ்சம் மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குன்னா, முதல்ல வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினார். இப்போ அந்த ஸ்டாலின் அங்கிள் போய் இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் முதல்ல அதை பேசியிருக்கலாம்ல? இப்போ கொஞ்சம் ரத்தத்தை கொஞ்சம் சுண்ட வச்சுட்டாங்க. அந்த சுண்டிருச்சு, அதுவாக சுண்டிருச்சு. அப்போ அதனால தான் நீ வந்து இப்போது முதல்ல வந்து ஸ்டாலின் அங்கிள் காதில் கேட்குதா அப்படின்னு பேசினாலும் இப்போ வந்து முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்க. அடுத்தாப்புல உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டதை திமுக காரர்களும் ஏதோ நீதித்துறையின் மீது மரியாதை கொண்டவர்களும் நீதித்துறையின் மீதும் நீதி பரிமாணத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அல்லவா?
கூத்தாடி குதூகலித்தனர் அல்லவா? யார் குதூகலித்தது? யார் கொண்டாடினது? எஸ்ஐடி யார் கேட்டது? முதல்ல நீதிபதிக்கிட்ட உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஐடி கொடுன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? எஸ்ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேட்டுச்சா? திமுக கவர்மெண்ட் கேட்டுச்சா? யார் கேட்டாங்க? தமிழ்நாடு அரசு கேட்டுச்சா? யாரும் கேட்கலையே. நீதிபதியாக தான் சொன்னது. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைச்சிச்சு. தமிழ்நாடு அரசுங்கிறது ஒரு நபர் ஆணையம் அமைச்சிச்சு. ஆனால் எஸ்ஐடி கேட்கல. எஸ்ஐடி வந்து அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவராக சூமோட்டோ மாதிரி அவராக ஒரு ஆணையத்தை எதுக்கு அவர் நியமித்தார் அப்படின்னா, அதுவும் இந்த பஸ்ஸில் வந்து இடிச்சுக்கிட்டு விழுகுறாங்க, அவங்க விழுந்தவங்களுக்கு என்னாச்சு, ஏன் பஸ்ஸு அது இடிச்சுக்கிட்டு விழுந்தும் தெரிஞ்சும் கேமராவில் பதிவாகியும் ஏன் பஸ்ஸை இங்கே ஓட்டிக்கிட்டு வர வச்சிங்க, ஏன் பஸ்ஸை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அந்த அந்த விழுந்தவங்களுக்கு என்னாச்சு, அவர்கள் எதுவும் ஆகலையா, எதுவும் ஆகலைன்னாலும் அது குற்றம் தானே, அது ஏன் அந்த பஸ்ஸை அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி நீதிபதி. அதனால் நீங்கள் விசாரிக்கிறது சரியில்லை, தமிழ்நாடு போலீஸால் விசாரிக்கிறது சரியில்லை, நான் ஒரு அதிகாரியை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியமித்தார். அந்த அதிகாரி தான் அந்த பெண் டிஐஜி அம்மா அஸ்ராக்கா இருக்கா என்னமோன்னு சொன்னாங்க, அது மறந்து போச்சுன்னு வைங்க. இப்போ எஸ்ஐடி எங்கே கேட்டுச்சு? இது யார் கூத்தாடி குதூகலித்தனர்? கூத்தாடி குதூகலித்தாராம். யார் கூத்தாடி என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கூத்தாடி கொண்டாடி மகிழ்ந்தார்களாம். இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சரி, உயர்நீதிமன்றம் கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சான்? எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது? உயர்நீதிமன்றம் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி அமைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்கு வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர் பதில் சொல்ல முடியாமல் வாயை மூடி இருந்ததை நாடே பார்த்தது அப்படின்னார். வாயை அப்படி மூடி வர காமிச்சார். அதாவது உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்கு வாதாடிய அறிவார்ந்த மூத்த அப்போது அந்த அவங்களுக்கு வந்து அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்னாக்கா அவர்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்ல வர்றாரா? இல்லை அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாரா? யார் இதெல்லாம்? எப்படி இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறேன்னு தெரில. அடுத்தாப்புல பொது வழிகாட்டு முறைகளை எஸ்ஓபி அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை சிங்கிள் நீதிபதி கொண்ட பெஞ்சு அமைக்க முடியாது, டிவிஷன் பெஞ்சு தான் அமைக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு தான் விசாரிக்க முடியும். தனிநபர் பெஞ்சு வந்து விசாரிக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு இல்லையா? அதுக்கு என்ன? அது மட்டுமா? கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைத்தது எந்த விதத்தில் சரி? உச்சநீதிமன்றம் கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைத்தது எந்த விதத்தில் சரி? சரி, ரைட்டு, அவர் கேட்டிருக்காரு, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, இவர் சொல்லியிருக்காரு. கோரிக்கையே இல்லாமல் தனி அவருக்கு அமைக்கணும்னு தோணி இருக்குது, சொல்லியிருக்காரு. ஒரு நீதிபதி இல்லையா? அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. இது யாரும் கேட்டு தான் கொடுக்கணுமா? இல்லை, நீங்கள் உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, நான் ஒரு இதை அமைக்கிறேன், நான் ஒரு விசாரணை மையத்தை அமைக்கிறேன், அவங்க விசாரித்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கேஸை நடத்திக்கிறேன், கேஸு என்ன இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லாமல் இல்லையா? அவர் ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. நம்ம கேள்வி. நமக்கு சட்டம் தெரியாதுங்க, நம்ம சட்டம் படிக்கலை. நீதிபதி அவராக சூமோட்டோ மாதிரி அவராக இது வந்து நீங்கள் விசாரித்தாலும் சரியான பதில் கிடைக்காது, இவங்க விசாரித்தாலும் சரியான பதில் கிடைக்காது, அதனால் நான் இண்டிவிஜுவலாக ஒரு ஆளை நியமிக்கிறேன், அவங்க விசாரித்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால என்ன தப்பு? என்ன இதில் வந்து எஸ்ஐடி வந்து அமைத்தது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னே தெரில. இப்போ நீங்கள் வந்து சிபிஐக்கு கொடுத்தீங்க, அது எந்த விதத்தில் சரின்னு யாராவது கேட்க முடியுமா? அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அதுவும் குற்ற பின்னணி கொண்ட நீதிபதியை நியமிச்சிங்க, அதெல்லாம் யாருன்னு கேட்க முடியுமா? இதெல்லாம் கேட்க முடியுமா? இது என்ன மனநிலை? எப்படி பேசுகிறீங்க? என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை வந்து இவர் தெளிவாக வர எடுத்து வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க, அறிந்தோ அறியாதது போலவோ அறியாமலோ அறியாதது போலவோ ரெண்டு விதமாக பேசுது. அறியாமலோ அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உச்சபட்ச அதிகார மயக்கங்கிறது யாருக்கு? எம்கே ஸ்டாலினுக்கா? எப்படி உச்சபட்ச அதிகார மயத்தில் இருக்கார்? அவர் வீட்டுக்கு அதிகாரம் வந்து 50 வருஷத்துக்கு மேலாச்சு. அவர் 20 வயசில் கல்யாணம் பண்ணார்னே வச்சுக்குவோம். அவருக்கு 72 வயசு. 22 வயசில் கல்யாணம் பண்ணார்னே வச்சுக்குவோம். 22 வயசில் கல்யாணம் பண்ணும்போது அவங்க அப்பா சிஎம். அப்போ அதிகாரங்கிறது கிட்டத்தட்ட 50 வயசுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் குடியேறிடுச்சு. ஸ்டாலினோட வீட்டில், ஸ்டாலினோட அப்பா, ஸ்டாலினோட அந்த குடும்பமே வந்து அதிகாரத்தில் இருந்த குடும்பம்தான்.
50 வருஷத்துக்கு முன்னாடியே அதிகாரம்னா என்னன்னு தெரியும். இன்னும் அந்த 50 வருஷம் கழிச்சுமா இன்னும் அந்த அதிகார மயக்கம் தீராமல் இருக்காரு. இது எவ்வளோ பெரிய நக்கல், நையாண்டி, கூத்தடிக்கிறது. அதாவது இது சரி, நான் கடைசியாக பேசுவோம் அதை பற்றி. அறிந்தோ அறியாமலோ அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகாரத்தின் மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள். அப்பயும் முதல்வர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. சரி, மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு எதுவும் இல்லாமல் அரசியல் ஆதாயம் மட்டுமே தேடுகிறார். யாரு? ஸ்டாலின். மனிதாபிமானம் யாருக்கு இருக்கணும்? உனக்கு இருக்குதா? மனிதாபிமானம் உனக்கு இருக்குதா? மனிதாபிமானம் உனக்கு இருக்குதா தம்பி? ஏன்னா 41 பேரை கொண்டு போட்டு திருப்பியும் நான் பொதுக்குழு கூட்டுறேன், நான் திருப்பி பிரச்சாரத்துக்கு வரேன், நான் அரசியலுக்கு வரேன்னு வந்த வரி இல்லை. ஆரம்பிக்கும் போதே 41 பேரை உயிரை பாதுகாத்துட்டியே, பழி வாங்கிட்டியே. திருப்பி 41 நான் அரசியலுக்கு வரேன், பொதுக்குழு கூட்டுறேன், நான் இந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றிய. உனக்கு மனிதாபிமானம் இருக்குதா? மனிதாபிமானத்தை பற்றி பேசுறியா நீ? ஏன் உன் மேலே அன்றைக்கி அடைய தப்போ ரைட்டோயா, ஒன்னால் நீ கூட்டத்தை கூட்டினா ஒன்னையால் தான் 41 பேர் செத்து போயிட்டான். அது உலகறிஞ்ச உண்மை, ஊரறிஞ்ச விஷயம் உண்மை. அந்த 41 பேர் செத்ததுக்கு நீ உடனே என்ன பண்ணியிருக்கலாம்? சிஎம் அதிகாரம் அவர் கையில் இருக்குது, அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கலாம்? உடனே தூக்கி உள்ளவரை உட்கார வச்சிருக்க முடியுமா? முடியாதா? உன் கட்சிக்காரன் அத்தனை பேர்த்தையும் தூக்கி வேண்டி, அதுக்கு சாரணமான பொதுச்செயலாளர் இருக்கிற நிர்வாகிகள் அனைவரையும் தூக்கி வேண்டி உள்ளார வச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் செய்யலை? அவர் அதிகார மையத்தில், முதல்வர் அதிகார மையத்தில் இருக்காரா? யார் இப்போ அதிகார மையத்தில் இருக்காது? நீ தான் இப்போ வரப்போகிற அதிகாரத்துக்கு அந்த அதிகாரத்துக்கு முன்னாடியே மயக்கத்தில் பேசிகிட்டு இருக்க. 2026 உனக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு நீ நினச்சி பேசுகிற பற்றியா? அந்த 2026 அந்த அதிகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீ பேசிக்கிட்டு இருக்கிற. எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? அதிகார மயக்கத்தில் பேசிகிட்டு இருக்க. வரப்போகிற அதிகாரத்தின் மயக்கத்தில் இப்போ இருந்தே பேசிக்கிட்டு இருக்கிற. அவர் அதிகாரத்து மயக்கத்தில் இருந்து பேசியிருந்தாருனாக்கா, செஞ்சுருந்தாருனாக்கா உன்னை தூக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவன் கூட இருந்தானே அவன் அல்லக்க யாதவர்ஜினா, அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பொதுச் செயலர் புஷி அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் எத்தனை பேர்த்தவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். கண்ணை கட்டினா அது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது செஞ்சார் அவர். ஏன் செய்யலை? ஏன் அவர்கிட்ட அதிகாரம் இல்லையா? அவர் இப்போ முதல்வர் இல்லையா? 41 பேர் சாகும்போது முதல்வர் இல்லையா? நீ சாவடிச்சிட்டு போயிட்ட 41 பேர்த்த. ஆனால் அவர் நின்று ஸ்பாட்டில் நின்று அவ்வளோ வேலையும் அரசு இயந்திரத்தெல்லாம் துரிதப்படுத்தி, செந்தில் பாலாஜியை துரிதப்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சு அந்த 41 பேர்த்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சி அது கொடுத்தாக்க அதுக்கு ஒரு கேள்வி வேறு கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? எப்படி 41 பேர்த்துக்கு இவ்வளோ நேரத்தில்? மறுநாள் சாயங்காலம் 5 மணி ஆகிருக்குது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது. அதிகாரம் மயக்கங்கிற மனிதாபிமானம்லாம் அரசியல் அறம்னா உனக்கு என்ன தெரியுமா? அரசியல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல ஏதோ ஒரு 10 பேர் உனக்கு ஒரு 1000 பேர் 5000 பேர் உனக்கு கை காட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே நீ உனக்கு அரசியல் அறம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அரசியல் மாண்பு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்லை உன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எந்த புள்ளியில் நின்று பேசுகிற நீ? அரசியல் மாண்பு, அரசியல் அறம், மனிதாபிமானம் இதெல்லாம் 50 வருஷமாகவே அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காரு முதலமைச்சர். நீ முதலமைச்சரை ஏன் தனியாக டார்கெட் பண்ணுறேன்னு தெரியல. முதலமைச்சரை எதுக்கு தனியாக டார்கெட் பண்ணுறேன்னு தெரியல. 50 வருஷமாக அவர் அரசியலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு. மனிதாபிமானம், அரசியல் அறம், அரசியல் மாண்பு இதெல்லாம் முதல்வருக்கு உன்னை விட தெரியும். ஏன்னா உன்னை விட ஒரு 20, 25, 22 வருஷத்துக்கு மூத்தவராக தான் இருப்பார். உனக்கு முன்னாடியே அரசியல் பாடம் படித்தவர். என்ன இதெல்லாம் நீ எந்த தைரியத்தில் பேசுகிறாங்கிறது தெரியல. ரைட், அதை விடுங்க. இப்போ குறிப்பெடுத்து வச்சதுலாம் முடிஞ்சு போச்சு. ஆதவ் அர்ஜுனா பேசுனது. ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. அவர் பேர் என்ன முழு பேர்? ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. இதுதான் அவருடைய முழு பெயர். அவர் யார், எந்த ஊர்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர் எந்த ஊராக இருக்கட்டும் நமக்கு தெரியல. நம்ம இப்போ கேட்கணும்ல, மச்சான் யாரா இவனுங்க, எங்கேருந்துடா வந்திருக்கானுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே கேள்வி தான் அவனை பார்த்து கேட்கணும். யார் நீ, எங்கேருந்தியா வந்திருக்க, நீ எந்த ஊரியா நீ, திமுகவுக்கு உனக்கு என்னையா சம்பந்தம், விஜய்க்கும் உனக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல என்ன பண்ணார் தலைவர்? என்ன பண்ணார் தெரியுங்களா? அது வச்சுனா இப்போ தலைவர் இவர் தான். அந்த தாவேவுக்காக தலைவரே இவர் தான் முன்னணியில் நிற்கிறார். ரேஸில் முன்னணியில் நிற்கிறது இவர் தான். விஜய்ங்கிற ஒரே ஒரு முகம். அந்த பிம்பத்துக்காக தான் எல்லாம் கைத்தட்டுறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் செயல் தலைவர் பூரா இவர் தான், ஆதவ் தான். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? திருமா கூட இருந்தார்.
திருமாவளவன் கூட இருந்து அவரை எப்படியாவது ட்விஸ்ட் பண்ணி இதை கலைச்சி விட்டுட்டு திமுக கூட்டணியிலேருந்து அவரை கழட்டி விட்டுட்டு அவர் திமுக கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டுட்டு திமுகவை வந்து அரசியலிருந்து ஜெயிக்க விடாமல் பண்ணி பிஜேபியை கொண்டு வரணுங்கிறது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய திட்டம். ஏற்கனவே முன்னாடியே இதெல்லாம் ஏற்கனவே போட்ட பிளானு, பிஜேபியோட பிளானு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அதுக்கு வந்து மண்டையாடலை. திரும்ப வந்து எப்படியாப்பட்டால் திரும்ப விளைஞ்சி எடுத்த ஒரு திருமாவளவன். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு அனுப்பிச்சி விட்டார் போல இருக்குது. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து யாரடா பிடிச்சி என்னடா பண்ணலாம், என்னடா திமுக கவர்மெண்ட்டை மாற்ற முடியாது, மாற்றுறதுக்கு என்னடா வழி, ஒரே வழி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தம்பி விஜய் இருந்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் தவியை குதிக்கவும், தவக்கலை மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணி குதிக்கவும், ஆஹா நமக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான்டா, அவனை மண்டையை கழுவி நம்ம வந்து வேலையை முடிச்சிடுவோம்டா, நம்ம வந்த நாடகத்தை சரியாக செஞ்சு முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு அவரை போய் பிடிச்சி எல்லா உதவிகளும் அவர் செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்க சொந்த சௌகரியம் செய்கிறாங்கன்னு வச்சுக்க. நீ வா, அரசியலுக்கு வா, அது உன்னுடைய அரசியல் சுதந்திரம், அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எல்லாருமே நாட்டு மன்னர்கள். நீயும் வரலாம், ஆதவ அர்ஜுனா முதல்வர் ஆகலாம், எது வேணாலும் பண்ணலாம். விஜய் முதல்வர் ஆனாலும் சரி, விஜயா ஆதவ அர்ஜுனா முதல்வர் ஆனாலும் சரி, இல்லை அவரை கொண்டு போய் வேறு மாநிலங்களில் புஷியை கொண்டு போய் இதில் பாண்டிச்சேரியில் முதல்வராக்கினாலும் சரி, அதெல்லாம் உங்கள் சௌகரியம், நீங்கள் பார்த்துக்குங்க, அது வேறு விஷயம். ஆனால் அரசியலில் பேசும் பொழுது ஒரு நியாயம் வேணும், ஒரு தர்மம் வேணும். ஆதவ அர்ஜுனா என்ன பேசுனார், டேய் நான் 6 மாதம் பொறுங்கடா, அப்போ யார் அரசியல் அதிகாரம் பண்ணுறது, யார் ரவுடி யார் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட கேள்வி இது? நான் 6 மாதம் பொறுங்கடா, என்னடா சட்டசபையான கூத்தடிக்கிறீங்க, சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அதை கெடுக்குறீங்க, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அந்தால். இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தெரியல. இதெல்லாம் யார் இருந்தாலும் எதுக்கு திமுகவுக்கும் இந்த ஆளுக்கு என்ன சொல்லணும்? திமுகவை எதிர்த்து பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? விமர்சனங்கிறது பொதுப்படையானது, எல்லாருமே பண்ணலாம். ஆனால் நீ இவ்வளவு இவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணீங்கன்னா திமுக காஞ்ச மரம் கல்லடி பட தான் செய்யும், அது வேறு விஷயம். அவங்க வந்து 75 வருஷத்துக்கு மதியமாக அரசியலில் இருக்காங்க. 1942 ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய காங்கிரஸை எதிர்த்து முதல் ஆட்சி அமைச்ச கட்சி திமுக தான். காங்கிரஸை எதிர்த்து முதல்ல எதிர்கட்சி துவக்கியதும் திமுக தான். அப்படிங்கிறார்கள். நீ வந்து ஒரு அளவு இருக்கணும் எல்லாத்துக்கும் பேசுகிறதுக்கு. வெட்டு குத்து இப்போ நடக்குங்கிறாங்க, அடித்து ஓட விடுவோங்கிறாங்க, வாயிலே வெட்டுவோங்கிறாங்க, மண்டையிலே அறுவலை போடுவோங்கிறாங்க. இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? இதெல்லாம் என்ன மனநிலை, எந்த மென்டாலிட்டியிலேருந்து பேசுகிறீங்கன்னு தெரியல. அதை வச்சுன்னா ஒருபடி மேலே போய் பேசுகிறாரு. அவங்கிறாரு இவங்கிறாரு. செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவன் வாயா போயான்னு பேசுகிறது, மரியாதைலாம் பேசுகிறது, வாடா போடானே பேசுகிறாரு. தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, எல்லாத்துக்கும் பொதுவானதா. இந்த அரசியலில் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் வர்றாங்க. தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார், உண்மையான வந்து ஹீரோ, நிஜமாகவே பாடுவார் போட்டிருக்காரு, அப்படியேப்பட்ட ஹீரோ. அவர் ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த். இந்த மாதிரி ஸ்டார்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. பணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி தான் கையாட்டினாங்க, நடிகர்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கையாட்டினாங்க அந்த காலத்தில். ரஜினிக்கு கையாட்டினாங்க, விஜயகாந்துக்கு கையாட்டினாங்க, எம்ஜிஆருக்கு கையாட்டினாங்க, தியாகராஜ பாகவதருக்கு கையாட்டினாங்க, உனக்கும் இப்போ கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களினுடைய மனநிலை மாற உள்ளது. இன்றைக்கி உனக்கு கை காட்டுவாங்க, உன்னுடைய அரசியலில் வந்து ஒரு சில ஓட்டைகள்லாம் உணர்ந்துருச்சுன்னா அவங்க அப்படியே டைவெர்ட் ஆகி மாறிடுவாங்க. வேறு எந்த கட்சி நல்ல கட்சி அப்படிங்கிறத பார்த்து அங்கே கையெழுத்து. சினிமா நடிகன் அப்படிங்கிறது ஒரு பிம்பம், ஊதி பெரிதாகப்பட்ட ஒரு பிம்பம். விளம்பரம் கொடுத்து பெரிதாகப்பட்ட ஒரு பிம்பம். ஒரு முறைக்கு 10 முறை சொல்லி கொடுத்து அந்த ட்ரையல் எடுத்து அதுக்கப்புறம் நடித்து அதுக்கப்புறம் தெரிகிற பிம்பம் அது. அனாமத்தா பிம்பம். அரசியலுங்கிறது வாழ்க்கை. 7 கோடி மக்களின் 8 கோடி மக்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது அரசியல். அப்போ அந்த அரசியலுக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான பேச்சுகள் பேசணும் அப்படிங்கிற இந்த ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற. ரைட்டு, நாடகம் நடித்தாங்க, கேமராக்காரன் முன்னாடி நிற்க வச்சு நாடகம் நடிச்சிட்டாங்க. ஏண்டா 2 மந்திரி ஒன்றா சேர்ந்து உட்காந்தாவே கேமராக்காரன் படம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பான். கேமராக்காரன் நிற்க சொல்லி நாங்கள் அழுகுறோம், நீங்கள் படம் எடு அப்படின்னு சொல்லி நிற்க வச்சாங்களா? அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா? இதெல்லாம் அவதூறு தானே. இந்த அவதூறுலாம் வந்து என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, சரி 30 பேர் 40 பேர் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் இருந்து போயிட்டாங்க.
40 குடும்பம் 30 குடும்பமும் ஒரே அந்த குடும்பம், அந்த குடும்பத்து அந்த 30 குடும்பம், அந்த குடும்பத்துடைய உறவுகள் அனைவரும் ஒரே இடத்துல வந்து அழுது கதறி கத்தி அழுதுனா, உனக்கு மனசு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்? அப்ப நீ அழுவ மாட்டியா? உனக்கு அழுவ வராதா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், செந்தில் பாலாஜியும் அழுதது பொய்யுங்கிறார். ரைட்டு. பொய்யாவே இருக்கட்டும். 40 குடும்பம் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து அழுவுது. அப்போ உனக்கு அழுவ வராதா? கண் கலங்காதா? பகீருங்காதா? அவங்க அழுவும்போது, ஐயையோ! ஐயையோ! அம்மா! அம்மான்னு துடிக்கும்போது, சின்ன குழந்தைங்க பெரியவங்களையும் பார்த்து துடிக்கும்போது, அவர்களுடைய மனசு வந்து இளகாதா? அவங்களுக்கு அழுவ மாட்டாங்களா? நாடகங்கிறீங்க, நடிக்கிறானுங்க அப்படிங்கிறீங்க. பெரிய நடிப்புக்காரங்கள. இப்ப சிவாஜியே மிஞ்சிட்டாங்க நடிப்புக்காரங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ தெரியுமா? ஒரு 1000 பேர், 5000 பேர், 10,000 பேர் கையை காட்டுறாங்கல்ல, அதில் வந்தது. அதில் வந்தது தான் உங்களை கூப்பிட்டு பிஜேபி வச்சு முச்சி முகர்ந்து உங்களை வந்து முன்னிலைப்படுத்துது. உங்களை வச்சு தான் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதனால் திமுகவை ஒழிச்சிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அரசியலில் நிற்கணும்ல. இதையெல்லாம் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம சொல்கிறது யார் தெரியுங்களா? இளைய பாரதங்கிற ஒரு யூடியூப் சேனல். அப்போ என்ன அர்த்தம்? பிஜேபியோட அட்டாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த தைரியம், அந்த பொதுக்குழுவில் இவ்வளோ தெளிவாக பேசுகிறது, இந்த தைரியமாக யார்ரா நீங்களா? ஆய் ரவுடி, அவன் எப்படி செந்தில் பாலாஜி ரவுடி ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இப்போ வந்து இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி ஏன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னா, அன்றைக்கி வந்து பிஜேபி பகிரங்கமாக ஆஃபர் கொடுக்கல. அன்றைக்கி வந்து பிஜேபி வந்து வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போ நீங்களாக போய் சிபிஐயில் மாட்டிக்கிட்டு முடிக்கவும் அவங்க சொல்லி நாங்கள் இருக்கிறோம் தம்பி, நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, எங்கள் அசைன்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம், அந்த நாங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க, அதான் உங்களுக்கு வேலை. இல்லை அப்படின்னா நாங்கள் ஓவர்டேக் பண்ணி கீழே அப்படியே கார்னர் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இப்படி பேசுகிற அதானே எனக்கு தெரியும். எனக்கு நாங்கள் அன்றைக்கி கட்சி கொடி ஆரம்பம் தான் அன்றைக்கே நாங்கள் சொல்லிவிட்டோம். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரசிகர்களின் மனநிலை மாறும், மக்களினுடைய மனநிலை மாறும். எல்லாருமே எப்பயுமே தொத்தி கையை காட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. அரசியலுங்கிறது வந்து பெரிய விஷயம். எல்லா உயிர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமானது அரசியல். அனைத்து உயிர்களுக்குமானது அரசியல். அந்த அரசியலை நீ கொண்டு போகும்போது 8 கோடி மக்களினுடைய வாழ்க்கை ஒரு மனநிலையையும் நீ அறிஞ்சு பார்க்க முடியாது. அப்படியே நீ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர்கள் அத்தனை பேரையும் மனசையும் பூர்த்தி பண்ணவும் முடியாது. குறைபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நீ எல்லா குறைகளும் நான் அப்படியே பாலாரம் தேனாரம் ஓட வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றது, இது பொய்யான பிம்பம் அப்படிங்கிறது. நீ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை நீ முதலமைச்சர் ஆகிட்டினா அதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த கீழே வலிக்கிறது தெரியும். உட்கார்ந்துருக்கிற இடத்துல வலிக்கிறது தெரியும். அது வரைக்கும் நீ இப்படி காட்டுக்கிறதெல்லாம் கத்திக்கிறதுக்கெல்லாம் பேசலாம், எவனாவது அல்ல கையை விட்டுட்டு பேசலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் விஜய், உனக்கு நான் சொல்ல நல்லா கேட்டுக்க. உன்னை பிடிக்கும், தமிழ் தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். நீ ஒரு நடிகன், நல்ல நடிகன், நீ நடிக்கிற நடிகன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பிடிக்கும், உன் டான்ஸு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனால் இந்த ஆதவர்ஜினாங்கிறவன் நேராக உனக்கு உன்னை பிடிச்சி போய் உன் ரசிகராக இருந்து அரசியலுக்கு வரல. உன்னை பிடிச்சி போய் ஒரு ரசிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருந்தால் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் வேறு கட்சியில் இருந்து திமுக, அப்புறம் விசிகா, அப்புறம் எல்லாம் விசிகா, அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்திருக்காரு. நீ வந்து அவர்கிட்ட நீ ஜாக்கிரதையாக இல்லாட்டினா உனக்கு அவரே குழிப்பறிச்சிடுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் பேசியது தவறு என்றால் கமெண்ட்டில் வந்து திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என் மனசில் பேசுகிறத பேசுகிறேன். ஏற்கனவே நிறைய பேர் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நன்றி, வணக்கம்.